படைத்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் நமக்கு என்ன நடக்கணும், என்ன நடக்கக்கூடாதுன்னு. ஆனா மனிதர்கள் யாரும் முடிவு பண்ண முடியாது. யாரையும் முழுமையாக நம்பி ஏமாறாமல் இருப்பதற்காக சில பதிவுகள் நாங்க தெளிவா முன்னாடியே போட்டுர்றோம். இது வந்து தகவலுக்கான பதிவு. இது தகவலின் அடிப்படையில் எடுக்கப்படுகிறது. உடனே வேலை நடக்கும்னு என்கிட்ட வராதுன்னு சொல்லிடுவாங்க. ஆ. அது ஏன் பொய் பேசிக்கிட்டு திரியணும்? ஏன் இருக்கிறது மனசு வாழ்றது கொஞ்ச நாளைக்கு. ம். இருக்கிற பூரா சந்தோஷப்படுத்திட்டு போலாங்க. ஆ. பணம் காசு ஒரு பெருசு கிடையாது. ஐயா 10,000 உடனே போடுறேன், 20,000 உடனே போடுறேன். எனக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்றாங்களா? ஒரு ரூபா போட்டா கூட முடியாது. ஆ. அதுக்கு ஒரு 10 நாள் ஆகுது, ஒரு 15 நாள் இல்ல ஒரு 28 நாள் ஆகும். நீ 1,00,00,000 கொடுத்தா கூட அந்த வேலை பண்ண மாட்டேன். யாராவது ஒரு ஆளாவது எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல நிறைய சொல்லிக்கிறாங்க. பெங்களூர் கர்நாடகால இருந்து நமக்கு அதிக கஸ்டமர் நிறைய இருக்கிறாங்க. ஆ. அவங்களும் நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆ. நான் சொல்லுவேன், ம். நீ நினைக்கிற அவசரப்படக்கூடாது. இத்தனை நாள் இருந்தல்ல, ம். ஏன் ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு பொறுப்பு காக்க மாட்டியா? ஆ, ஆ. நீ அது மாதிரி அவசரமா வந்து அதுக்குன்னு தனி ஆளுங்க இருக்கிறாங்க, போய் பண்ணிக்க. ம். என்கிட்ட தான் நீ வரணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஐயா இப்ப நீங்க நேர்மையா இருக்கிற விஷயத்துக்கு பண்ணுவீங்களா இல்ல எல்லா விஷயத்துக்கும் பண்ணுவீங்களா? கெடுதலுக்கு பண்றது இல்லைங்க. நான் போன வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஆ. கெடுதலுக்குன்னு அது கையெடுத்து கும்பிடுறேன். கெடுதலுக்குன்னு வரவே வேண்டாம். எது கெடுதல் நான் பண்ணி என்னங்க பண்றேன்? எனக்கு என்ன பண்ணேன்? எனக்கு ஆண்டவன் கொடுத்தா போதும். என் பொண்டாட்டி பிள்ளைங்க நாலு சந்தோஷம். இப்போ உங்களுக்கு நல்லது பண்றேன். அவங்க வாங்கிட்டு போய் அந்த பையன்கிட்ட போனேன், நல்லா இருந்தது. அவன் பிள்ளை கூட தலையம்னு சொன்னா என் குடும்ப தலையும் என் வம்சம் தலையும். மனசாட்சியே இல்லாம உங்க கையில ஒரு 1000 ரூபாய் பொருளை வாங்கிட்டு போய் 7,000 10,000 1,00,000 வித்த குரூப் எல்லாம் இருக்கா? என் கண்ணு முன்னாடியே வித்துருக்குறாங்க. நாங்க சொல்லிடுவாங்க, உங்க வீட்டு என்ன காசு விட்டுவாங்கன்னு அதுதான் உங்களுக்கு. நான் எவ்வளவு கொடுத்தாலும் நீங்க கண்டுக்கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா நாம அதை பத்தி கேட்கறது இல்ல. அது ஆண்டவன் ஒரு இதுக்கும் பாத்துக்குவோம். நாம வந்து மனசாட்சி இப்படி நடந்துக்கிறோம். அவங்க மனசாட்சி இல்ல. அவங்க பத்தி அவங்க வாங்கிட்டு போறாங்க. அவங்க சில பேர் எல்லாம் வந்து நான் தவிர்த்துருவேன். நிறைய சமயம் பார்த்துட்டேன். அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாதுன்னு கொடுக்கறதுல பாதி பேருக்கு நான் எது நானுமே நடந்துக்கிறேன் அந்த சாமியை மட்டும் வர சொல்லி கொடுத்துக்கிறது. இப்ப உங்களை யூடியூப்ல பாத்துட்டு பாதி சாமியார் குரூப் அதிர்ச்சி ஆயிருக்குமே. அதெல்லாம் நிறைய போன்கள் வந்துருச்சு. நீ எதுக்கு விளம்பரம் கொடுக்குறேன்? என் பொழப்புல மண்ணெல்லி போட்டிய அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன குறை வச்சு அப்படின்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க. ஏங்க எனக்கு வாங்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் நிறைய தராம இருக்கிறாங்க பாருங்க. அவங்களும் வாய் இன்னும் திறக்கறது இல்லை. இன்னும் பேசல என்கிட்ட. பாதி பேர் பேசிட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து கூட போன் வந்துருச்சு நிறைய. நீ ஏன் எல்லாத்தையும் சொல்ற அப்படின்றாங்களா? ஆமா, நீயா சொல்றேன். மீடியாவுக்கு வராம இருந்து எதுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. இத்தனை காலம் சிறு வயசுல இருந்து பண்றேன், எங்களுக்கு தெரியும். மீடியாவுக்கு வராம இருந்தா எதுக்கு மீடியாவுக்கு வந்த அப்படிங்கிறாங்க. நீங்க வந்ததுக்கு என்ன காரணம்? நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம கிட்ட தானே வாங்கிட்டு போய் எல்லாம் பூரா 50,000 60,000 70,000 போடுறாங்க. காசு சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். அவங்க வந்து பிள்ளைங்க காலேஜ் படிக்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு வந்துருது, அது பாக்குறாங்க. அவங்களுக்கு எதாவது கடன் கந்து வெட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, அது கட்ட முடியாம கட்டுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அந்த கடன் எல்லாம் அவங்களுடைய சோகத்தெல்லாம் பார்த்துட்டு நம்பிக்கிட்டு வராங்க. நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? நல்லது நடக்கிற மாதிரி இருந்தா கொடுக்கணும். நல்லது நடக்கலன்னா அம்மா இது நடக்காது. பாதி சாமியாருங்க வந்து 7 நாள்ல உன் பிரச்சனையை தீர்த்துறேன், 8 நாள்ல பிரச்சனையை தீர்த்துறேன் நம்ம விளம்பரங்கள் பண்ணும்போது அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் வாங்கிட்டு போய் நடக்கலன்னா கேள்வி மேல கேள்வி கேட்பாங்களா? கெட்ட வார்த்தையிலே பேசுவாங்க. கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. கேள்வி மேல கேட்க மாட்டாங்க. கெட்ட வார்த்தையில பேசுவாங்க. நிறைய பேர் நம்பிக்கிட்டு இது மாதிரி ஆனதில்லை. நாம வந்து உண்மையை தானே கொடுக்குறோம். இல்ல யாருக்காவது நம்பர் பிளாக் பண்ணிருக்கீங்களா? இது என் பிள்ளை ஓப்பனா தாங்க இருக்கு என் செல்லு. அதெல்லாம் பிளாக் பண்ணுறது. இதுக்கு முன்ன கால் பண்ணுவாங்க, கேட்டு பாருங்க. பிளாக்கெல்லாம் ஆகாது. ஏதோ டவர் இல்லாம இடத்துல டவர் என்கேஜா இருந்திருக்கும், இல்ல டவர் சுவிட்ச் ஆஃப் பண்ண வரும். இது மட்டும் தான் நடந்திருக்கு. உரிமையோட திட்டவெல்லாம் உண்டா? உரிமையோட திட்ட மாட்டாங்க. அப்பெல்லாம் திட்ட மாட்டாங்க. ஐயான்னு கூப்பிடுவாங்க. தம்பி ரமேஷ், வயசுல எனக்கு கொஞ்சம் அதிகமா இருந்தாங்க, தம்பி ரமேஷ்னு கூப்பிடுவாங்க. வயசுல வந்து எனக்கு சின்னவனா இருந்தா அண்ணன் கூப்பிடுவாங்க. இது மாதிரிதான் பண்ணுவாங்க. வாடா போடணும் இது வரைக்கும் யாரும் எனக்கு கூப்பிட்டது இல்லை. நம்ம எங்க சொந்த பந்தங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டாதான். உங்க சொந்தக்காரங்களா உங்களை மதிக்கிறாங்களா? இல்ல இந்த தொழில வந்த பிறகு ஒரு மாந்திரியமன்ற ஒரு கிடையாது. என் அப்பா காலத்துல இருந்து இருக்குதுண்ணா. என் அப்பா காலத்துல இருந்து இருக்குது. அதனால வந்து எல்லாமே என்கிட்ட பேசுவாங்க, பிடிப்பாங்க. கீழே எல்லாம் ராசிபுரத்துல இருக்கிறாங்க. நாமக்கல் சொந்த பந்தம் இருக்குது, அரூர்ல இருக்குது, எங்க பக்கத்துல மல்லூர், சேலம், ஆத்தூர் எல்லாம் என் சொந்த பந்தம் தான். எல்லாம் என் ரிலேஷன்ஷிப் அதிகமா இருக்கிறாங்க. யாரையாவது வர சொல்லுவீங்களா? இல்ல லேடிஸ் வர்றாங்கன்னு வச்சுங்களேன், அம்மா கூட யாருன்னா ஒரு ஆள் கூட்டுவாங்க. ஆமா, மலை இல்லைன்னா மலை பிரதேசம் இல்ல, அப்புறம் தனி எப்படி லேடிஸ் வர சொல்லுங்க. இல்ல யாராவது வர்றேன்றாங்களா? கூட வர சொன்னா கூட வந்தா ஓகே. கூட யாரும் நான் தனிப்பட்டு முறையில வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொல்லி மேல மலை பிரதேசம். திடீர்னு அன்னாரும் மழை பெய்யுதுன்னு தெரியாது. மழை சடசடன்னு புடிச்சுக்கும், பனி மூட்டமா மூடிடும், தடம் தெரியாது. அதெல்லாம் லேடிஸ் தனியா வந்து என்ன கஷ்டப்படுற மாட்டாங்க, நம்மளே நம்பி வர்றாங்கல்ல, அது வந்து வர வேண்டாம். வெளியூர்ல இருந்து யாரா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்களா? நிறைய வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ரூம் போட்டுக்கிறாங்க.
ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது கொல்லிமலையில. ஊட்டி மாதிரி ஆகி போச்சதுனால இப்பெல்லாம் சரி. ரெஸ்டாரண்ட் இருக்கு. வந்து ஃபேமிலியோட வந்து தங்கிக்கிறவங்க நைட் தங்கிக்கிறாங்க, காலையில வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க பாவம்? ஒரு 2500 3000 போட்டு அவங்க தங்க முடியுமா? அவங்க எல்லாம் வந்து பாவம் சில பேர்லாம் வீட்டுக்கு வர சொல்லிடுவாங்க. நீங்க வாங்க ஐயா, வீட்டுல இருந்து என் காலை மிதிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. விருதுநகர்ல இப்ப ரீசெண்டா 4 நாளைக்கு முன்ன கேட்டரிங் பண்றாரு ஒருத்தர் ஐயா. வெறும் போன் நம்பர் பண்ற பேச சொல்றேன். கேட்டரிங் பண்ண 200 பேர் வேலை செய்யறாங்க. அவருக்கு வந்து வெள்ளி தாய்த்து ஒரு ஆள்மடிக்கு வேறுன்னு கொடுத்தேன். ஆள்மடிக்கு வேறு நாகதாளி வேறுன்னு சொல்லுவாங்க. அது 2 பேரும் சொல்லுவாங்க. அப்புறம்லாம் சந்தோஷத்துக்கு எல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு இதா இருந்தா நான் நம்பர் தர்றேன், போன் போட்டு பேசுங்க. அது மாதிரி எல்லாம் பண்றேன். தனியா லேடிஸ் வந்து கொல்லிமலைக்கு வர வேண்டாம். என்ன பாக்குறதுக்கோசரம் வர வேண்டாம். நீங்க கோயில்களும் பாக்குறதுன்னு பாத்துட்டு போங்க. என்ன பாக்குறதுக்கு லேடிஸ் தனியா தயவு செய்து வர வேண்டாம். லேடிஸ் வந்து கீழே டவுனா இருந்தா பரவாயில்லைங்கண்ணா. பஸ் 10 நிமிஷத்துக்கு வரைக்கும் பஸ் வருது. இதெல்லாம் 1 மணி நேரம் 2 1.5 மணி நேரம் ஆனா கூட பஸ் டைம் கண்டாதான். மக்கள் வந்து ரொம்ப கஷ்டம். ஹோட்டல கடை கூட சரியா இருக்காதுங்க. ஒரு இடத்துல இருக்கும், இல்லாம போயிடும். பசியில வருவாங்க, வாடுவாங்க, தண்ணியில வாடுவாங்க. யாராவது ஒருத்தராவது ஐயா உங்களை மாதிரி நானும் சாமியார் ஆகணும், எனக்கு ட்ரைனிங் கொடுங்கன்றாங்களா? இப்ப எல்லாம் வந்து கத்த முடியாது. சும்மா 2 நாளைக்கு மாந்திரிக்கு பயிற்சி போட்டு நம்ம மாந்திரவாதம் ரூம் போட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்களால டவுனுக்குள்ள என்ன தெரியும் சொல்லுங்க? ஏங்க நான் காட்டுல வாழ்றோம்னா நாங்களும் 1 2 மிஸ் பண்ணிடுறோங்க. ஒரு அந்த மைண்ட் செட் ஆகாம ஒரு பொருளை கலக்காம கூட விட்டுறோம். நாங்களே தடுமாறுறோம் ஒரு தடவை. அவங்களே என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க? அதனாலதான் கெட்ட பேர் வந்துருக்கு. மாந்திரிகன்னு சொன்னவே மக்கள் வந்து சில பேர் திட்டுறதே இதனாலதான். பொறுப்பா கொடுக்கணும், வேலை செஞ்சா கொடுக்கணும். வேலை செய்யலன்னா அம்மா வேலை செய்யல, இது செய்ய முடியாது, எனக்கு செய்ய தெரியாது, தயவு செய்து என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிடணும். இல்லைங்க ஐயா, இப்ப நீங்க எல்லா கேஸ் எடுப்பீங்களா இல்ல குறிப்பிட்ட கேஸ் எடுப்பீங்க? நல்லதுக்கு மட்டும் எடுத்துக்கணும். கெட்டதுக்கு நீங்க நான் தான் சொன்ன 1 கோடி ரூபா கொண்டு நீ முன்னால வச்சாலும் கூட நான் போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். அண்ணா இங்க போசன்னா போக மாட்டேங்கிறாங்க, நீங்களும் வந்து கேளுங்கன்னு சொல்லிடுவேன். அந்த வேலை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லதுக்கு வாங்க, நல்லதுக்கு போங்க பண்றாரு. நான் தான் சொன்னேன், தீமைகளை செஞ்சா என் வம்சம் தலையாதனம் பண்ணி சொன்னேன். யாராவது ஒருத்தராவது என் குடும்பத்துல இருக்கிற மொத்த பேர் சாகிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேக்குறாங்களா? அப்படி கேட்டதில்ல. நீங்க முதல்ல சொன்னீங்கல்ல மாமியாரு அண்ணி அது மாதிரி வந்திருக்குது. மொத்த குடும்பம் சேவரம் யாரும் வந்தது. இவன் எனக்கு தடையா இருக்கிறாங்க, இவன் இல்லன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆமாங்க, பக்கத்து வீட்டுல சண்டை, அவன் டார்ச்சல் கொடுக்குறான். அது மாதிரி கேஸ் நிறைய வருது. ஒரு அண்ணன் தம்பிக்கு ஒரு பாக பிரச்சனை, காட்டு பிரச்சனை. அண்ணனுக்கு வந்து மெயின்ல கிடைச்சிடும், தம்பிக்கெல்லாம் மெயின்ல கிடைச்சிடும். அண்ணனுக்கு உள்ள கிடைச்சிடும், 1 கிலோமீட்டருக்கு உள்ள கிடக்கும். அண்ணன் தம்பிக்கு மெயின்லயே கிடைச்சிடும், டவர் முறையே கிடைச்சிடும். இவருக்கு எப்படி அங்க போலாம், அந்த இடம் நமக்கு வேணும், இவனுக்கு அங்க போகணும்னு நிறைய கேக்குறாங்கல்ல. அந்த வேலையெல்லாம் பாக்குறது அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். நீங்க கொடுத்து ஒரே நாள்ல வேலை செஞ்ச பொருள்லாம் இருக்கா? இருக்குதுண்ணா. ஒரு நாள் வேலை வீட்டுக்கு போய் அந்த பொருள் சாமி கும்பிட்டு மக்கள் கோர்ட்டு கேஸ் தீர்ப்பாயிருக்கு. கோர்ட் 20 வருஷமா 15 வருஷமா கோர்ட் நடந்த கேஸ் தீர்ப்பாயிருக்கு அவங்களுக்கு. அடுத்த எனக்கு வந்து இப்ப வந்து 1ஆம் தேதிங்க, எனக்கு 3ஆம் தேதி வயதாங்கண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு போறாங்களே, இது வச்சுக்கிட்டு போமா பாக்கெட்ல வச்சுக்க, இது உனக்கு நியாயம் கரெக்டா உன் மேல நியாயமா இருந்தா தீர்ப்பாயிரு அப்படின்னு சொன்னா 3ஆம் தேதி தீர்ப்பாயிருக்கு. ஒரே நாள் தான் கொடுக்க இடையில தீர்ப்புல ஆயிருக்கு. அப்ப இப்ப அவரால் மீடியால பார்த்தா சந்தோஷப்படுவார். பக்கத்துல இருந்து உங்ககிட்ட பேசிடுவார். அவரெல்லாம் இதுல இருக்கிறாரு, விழுப்புரம் அந்த மயிலம் அந்த ஏரியால இருக்கிறாங்க. ஐயா பொதுவா உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லாட்டி உங்க பொருளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க? இல்ல பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனைக்கு பாக்குறதுக்கு நினைக்கிறாங்க, என்னையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஆறுதலா ஒரு 2 வார்த்தையை எதிர்பார்க்கறாங்க. நீங்க சொல்றது பரவாயில்லைங்க, உங்க வீடியோ நான் பாத்தேங்க, நீங்க எத்தனையோ வீடியோ நான் பாத்துட்டேன், நீங்க கொடுத்த வீடியோ வந்து எனக்கு பிடிச்சிருந்ததுங்க, மனசாட்சியா பேசுறீங்க, நல்லபடியா பேசுறீங்க, தப்புக்களை வர வேண்டாங்கன்னு சொல்லி உங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நான் எத்தனையோ மாதிரி யூடியூப்ல பாக்குறேன், அங்கெல்லாம் போன் பண்ண உங்களுக்கு நான் பேசுறேன்னு காலையில கூட எனக்கு போன் வந்திருக்கு. உங்களை ஏமாத்துற குரூப் உண்டா? பொருள் அனுப்புங்க, நான் அதை போடுறேன், பணம் நிறைய இருக்கு. பேரெல்லாம் சொன்னது வேண்டாம். பொருள் அனுப்பிட்டு காசு தராம இருக்கிறாங்க சாமியார்கள் நிறைய பேர் அல்ல சொல்றீங்க. ஆனா நாணயமா நடந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லைங்க, இப்ப உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்க, உங்க மனைவி இருக்காங்க, இந்த தொழில் பண்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல? அவங்க நம்ம நாணயம் தப்பு எதுவும் பண்றது இல்லையா? நம்ம ஒருத்தனை கைகள் எல்லாம் பண்ணாதான் தப்பு, ஒருத்தனை குடும்பத்துல 2வது பிரிச்சு விட்டுறதான் தப்பு. அதை நம்ம பண்றது இல்லையா? இப்போ நீங்க தொழில், நீங்க ஒரு கடை வச்சிருக்கிற, ஜவுளி கடை வியாபாரமே ஆகலைங்கிறீங்க, அது வியாபாரம் பண்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா நமக்கு தான் நல்லது. அவர் நல்லா பயந்துட்டு போன வியாபாரம் நல்லா இருந்தது. கணவன் மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்க 5 வருஷம் 6 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களை சேர்த்து வச்சு அதோட பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது. என் பிள்ளைங்க வீணா போயிருங்கண்ணா, என் வீட்டுக்கார அம்மா தான் போதும், இந்த மாதிரி நல்ல ஒழுங்கா வச்சு வாழ்ந்துக்கிறாங்க. அதுல உங்க வீட்டுக்கார அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்களா, ஏன் பொருள் கொடுத்து ஏமாறுறீங்க அப்படின்னு? இல்ல, அவங்களும் சொல்லுவாங்க, நான் மனுஷன் இறக்கப்பட்டேன், எங்க அப்பா எப்படி இறக்கப்படுவார் அது மாதிரி இறக்கப்பட்டேன், இறக்கப்பட்டு இன்னும் அப்படிதான் இருக்கிறேன். யாராச்சும் இல்லைங்க என்கிட்ட 500 ரூபா இருக்குதுன்னா கொடுத்துருவேன், காசு எல்லாம் பெருசா பார்க்க மாட்டேன். காசு ஒருத்தர் கொரியர் போடுவேன், என்கிட்ட 500 ரூபா இருக்குது அப்படிம்பாரு.
நான் கொரியர் போட்டு விட்டுருவேன். அப்புறம் இன்னைக்கு கூட ஒரு கொரியர் போட போறேன் அவருக்கு. ஆ, அவர் ஆ. வந்து திருத்தணி ம். பிளாட் படத்துல பூ விற்கிறாரு. ஆ, ஆ. திருத்தணி பிளாட் படத்தாங்க பூ விற்கிறேன் அப்படின்னு கேட்கறாரு. இவ்வளவு சொன்னேன். இவ்வளவு என்னால 500 போட்டு விட்டுறேன் அப்படின்ட்டு. ஆ, ஆ. அவ்வளவுதான். எனக்கு இப்போ சிலதெல்லாம் வந்து மனிதாபிமான அடிப்படையிலயும் போடுறீங்க. மனிதாபாடு பண்ண மனிதாபாடு ரொம்ப ஆ, ஆ. நான் ஒரு விஷயம் நல்லா சொல்றது கேளுங்க. ம். மனுஷன் வாழ்றது கொஞ்ச நாளைக்கு ம். இருக்கிறது நமக்கு தெரிஞ்சது நல்லதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க சந்தோஷமா எடுத்துட்டு போறாங்க. அவங்க சங்கீதம் நல்லா இருக்கும், அவங்க பிள்ளைங்குட்டியும் நல்லா இருக்கும். இப்போ இவ்வளோ ஒரு விஷயங்கள் உங்கள்ல இருக்குதுன்றதுக்காக பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டுக்கு கூப்பிடுறது உண்டா? கூட போன விட மெட்ராஸ் வந்துட்டாங்க. ஆ. வந்துட்டு அவங்க காலை வச்சு ஒரு மூலமந்தமா ஆ. சொல்லிட்டு தான் போனேன். மெட்ராஸுக்கு கூப்பிட்டு போறோம், கோயம்புத்தூர் கூப்பிடுவாங்க, ம். பெங்களூர் கூப்பிடுவோம், மலேசியா ஏன்னா கூப்பிட்டு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு வீடா இருக்கும். வீடு பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். அவங்க வீடு பார்த்துட்டு இவ்வளவு லட்சம் கேட்கலாம் அவ்வளவு லட்சம் கேட்கலாம் கிடையாதுங்க. ஆ. எனக்கு என்ன உண்டான கணிக்க அதுதான். ம், ம். அவங்களா பார்த்து டீசலுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாதான். சூப்பருங்க. புரியுதுங்களா? அவங்க கேளுங்க நிறைய இந்த மீடியா எப்படி வீட்டுக்குள்ள போட்டு விடுறாங்க எல்லாம் பார்க்க தான் போறாங்க. ம். நான் எது நசம் சொல்ற போய் சொன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசவங்களுக்கு தெரியும். ம், ம். எனக்கு ஃபோன் பண்ணி பேசவங்களுக்கு தெரியும். மாசத்துல எத்தனை நாள் பிஸியா இருப்பீங்க பொதுவா? ஆனால் விஷயம்லாம் ஒன்றும் கிடையாதுண்ணா. ஆ. நான் வந்து என் வேலையை எப்பவும் ரெகுலர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலை தான். ஏன்னா ஒரே ஆளு கிட்டத்தட்ட போனே வைக்க மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அதான் அவங்க கஷ்டத்துக்கு பேசுறாங்கன்னா நம்ம கோச்சிக்க கூடாது. ஆ. அவங்க கஷ்டத்தால தான் நம்மளையும் தொடர்பு கொண்டு பேசுறாங்க. ஆ. எதுக்குமே இவ்வளவு நேரம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பேசுறவங்க 100 மணி நேரம் கழிச்சு பண்ணுமா மறுபடியும் ரிப்ளை பண்றவங்களுக்கு ம். அப்படின்னு தான் சொல்லணும் தவிர அவங்கள வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு ஃபோன் பண்றாங்க. ஆ, ஆ. அவங்களுக்கு நம்ம வந்து திடீர்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி நம்ம பேசக்கூடாது. அது அன்டைம்ல போன் எடுக்கிறது பழக்கம் உண்டா? 11 மணிக்கு பண்றாங்க, 11:30 மணிக்கு பண்றாங்க, 2 மணிக்கு மிஸ்ட் கால் விட்டு கட் பண்றாங்க. அதெல்லாம் என்ன பண்றதுனால எடுக்கிறது இல்லைங்க. ஆ, ஆ, ஆ. விட்டுருவாங்க. பார்ப்பேன், போன் எடுத்து பார்ப்பேன், சரி காலையில பேசிக்கலாம். டார்ச்சர் பண்றவங்களாம் இருக்கானா? 2-3 பேர் வர்றாங்க, டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ம். அதை நான் சொல்லிட்டேன், தம்பி என்னுடைய போக்கு இதுதான். ம். நீ என்ன நினைச்சு நீ கத்துனாலும் அந்த வேலை நான் செஞ்சு தர மாட்டேன். ம். வேலை டார்ச்சர்ல நம்மளே டார்ச்சர் பண்றது இல்லை, அவனுக்கு செஞ்சு கொடுன்னு டார்ச்சர் பண்றான். ம், ம், ம். சில கெட்ட தீமைகள் செஞ்சு கொடுன்னு டார்ச்சர் பண்றான். ஆ. நான் சொல்லிவிட்டு ஒரே பேச்சு இல்ல, எனக்கு நல்லதுக்கு மட்டும் நான் செய்வேன், ஆ. தீமைகள் தயவுசெய்து வராத நீ இது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறானுங்க, ஆ. நீ இப்போ அவனுக்கிட்ட செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி. சாமி நீங்க யாரானா என்ன சொல்லி விடுங்கண்ணா. என்ன மாந்திரிக்குமா நான் சொல்லி கொடுக்கறது? இல்லைங்க ஐயா, யாராவது இப்ப ஐயா உங்களால முடியலன்றீங்க, நீங்க யாராவது சொல்லி விடுங்க, நான் அவங்க கையில பண்ணிக்கிறேன்னா. அவனால செஞ்சு கொடுத்ததான் போச்சு, செய்யல நீ தானே சொன்ன, ஆ. நீங்க தானே சொன்னீங்க, நான் உங்கள்கிட்ட நீங்க சொல்லி தான் நான் நான் போனேன் ம். அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க, நான் என்ன பண்றது? யாரையும் நீங்க ரெஃபர் பண்ண மாட்டீங்களா? அறிமுகம் படுத்த விட மாட்டேன். ஒருத்தர் கூட முடிஞ்சா நான் செஞ்சு கொடுப்பேன், ஆ. என்னால முடியலம்மான்னு சொல்லிடுவேன். வெளிப்படையா சொல்லிடுவீங்க. ஆமாங்க, நான் ஒரு பையனுக்கிட்ட சொல்லி ம். அவன் நல்லது பண்ணாதான் போச்சு, அவன் பண்ணி பழிக்கலைன்னா கரெக்ட். ஆ. நீங்க சொல்லிதாங்க நான் போனேன், ம். நீங்க தான் எனக்கு பதில் சொன்னா நான் என்னத்துக்கு போய் சொல்றேன் பதில்? சிறப்பு. ஐயா வந்து கொல்லிமலை ரமேஷ் ஐயா நியாயமா இருக்கிற விஷயங்களுக்கு மட்டும் தான் பண்றாராம். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, எல்லாமே நம்பிக்கை தான். இது வந்து நான் ஒரு தகவலுக்கான பதிவு, நம்புறதும் நம்பாமல் போறதும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். சொல்லுங்க ஐயா. எட்டி கோயில் போய் நான் தான் பூசாரின்னு சொல்லிட்டு போய் கேக்குறாங்களாம். ஆ. அங்க நாம பூசாரெல்லாம் இல்லைங்க, ஆ. அது போய் கேட்க கூடாது, தப்பா. அவங்க 1-2 தெரியாம போய் கேக்குறாங்க. ஆ. நாம அவங்க இருக்கிறது தூரம் நான் இருக்கிறது அதாவது எட்டுகை அம்மன் கோயில் அணுகிறாரு சாமியாரு, ஐயாவுக்கு நான் துட்டு போட்டேன்றாங்களா? இல்ல, அப்படியே சொல்லலைங்க. ஆ. எட்டி கோயில் கோயில் பக்கத்துல வாங்க, நாங்க இந்த இடத்துல இருக்கிறோம் பாத்துக்கிறோம் நான் சொல்றேன். ஆ. இவங்க போய் நேரடியாக கோயில்ல போய் கேக்குறாங்க. ஆ. அது வந்து கேட்க கூடாது. ஏன்னா பூசாரிங்க அவங்க பரம்பரையா இருக்கிறாங்க, ஆ. அவங்கதான் பூசாரி, ஆ. நாமளும் பூசாரி கிடையாது. ஆ. நாம வந்து அப்பா இருந்து நம்ம மாந்திக லைன்ல நாம இப்படி இருக்கிறோம்.